வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லக்கி கேமிங் 25. இன்னைக்கு நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா கலர் ஆர் டை. அண்ட் தென் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ வரலன்னு கேட்பீங்க. ஷியோராக பிகாஸ் நான் இந்த ரீசன் போக போக அப்படியே சொல்கிறேன். அண்ட் தென் இப்போ நம்ம ஆட போகுது கலர் ஆர் டை. அண்ட் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் ஓகேவா. அண்ட் தென் இந்த கலர் ஆர் டை ரொம்ப பெரிய கேம் ப்ளே. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இன்னும் வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் இது எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆலில் வச்சுருங்க. ஓகே, நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னா ஏன்னா கண்டென்ட்டாலனா எனக்கு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தட் த ரீசன் என்னால் போட முடியல. கண்டென்ட் இருந்தால் போடலாம். ஸோ தட் அதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதனால் இப்போது என்னன்னா அதனால் இனிமேல் இவன் எனக்கு வாயில் வரல. ஓமைகாட், இவன் வேறு வரான் இந்த நேரம் பார்த்து. ஸோ தட் நான் இவ்வளோ பெரிய லாங் லீவ் எடுத்திருக்கேன். ஸோ தட் இனிமேல் கண்டென்ட்டுக்காகனா நான் இவ்வளோ பெரிய லீவ் எடுத்தேன். சரி, அப்போ கண்டென்ட் நம்மளுக்கு நிறைய இருந்ததுன்னா நம்மளால் வீடியோ போட முடியும்ட்டான் ஈஸியான்னு. ஸோ தட் நான் இவ்வளோ பெரிய லீவு அண்ட் நான் நிறைய கண்டென்ட்ஸ் யோசிச்சு வச்சுருக்கேன். அதை ரெகுலராக போட்டுருவேன் ஓகேவா. ஓ மை காட், இதாக ரீசனு உண்மையா ஓகேவா. ஆனால் நிறைய கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கேன், பாப்புலராக இருக்க கேமு எல்லாமே. அண்ட் தென் இப்போ இது கேம் கான்செப்ட் ரொம்ப ஈஸிங்க. நம்ம 13 ப்ரெஷ்ஷு கண்டுபிடிக்கணும். கூட நிறைய பெயிண்ட்ஸ்லாம் இருக்கும், அதை எடுத்து நம்ம செய்யணும் ஓகேவா. இப்போது ரெட் அங்கே தான் இருக்குது. நான் இந்த கேம் ஆல்ரெடி ஆட ஒரே காரணத்தால் ஒரு 30 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஓ ஃபாஸ்ட்டாக ஓ மை காட், ஜஸ்ட்டில் வந்துட்டா. ஜஸ்ட்டு தான் இல்லைதான். இப்போ ஈஸிங்க. இங்கே இருந்து பக்கத்தில் தான் இருக்குது ஸ்க்ரூ டிரைவர் இடம். அப்படியே ஒரே ஓட்டம் ஓடிடு. ஓப்பன் பண்ணுறோம். ஓ வட்ட, எஸ் ஃபைனலி நம்ம வந்துட்டோம். ஓகே, இப்போ இதுக்குள்ளே தான் போடும். இது ஒரு பார்க்கோட். நான் ஃபஸ்ட் பர்சனில் வச்சுக்கிறேன் பிகாஸ் ஃபஸ்ட் பர்சன் இஸ் ஈஸி ஃபார் மீ டு டூ திஸ். ஓகே, come on and come on. Okay guys, அக்கா வேகமாக போட்டு கீழே விழுந்துருச்சு. ஓகே, ஆரஞ்சு கலர் போயிட்டு. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே ஏதோ கலர் இருக்குது, டீல். ஓகே, அண்ட் காய்ஸ், உங்களுக்கு இந்த கேமில் இது தெரியுமான்னு தெரியல எனக்கு. இந்த கேமில் ஆக்சுவலாக நிறைய கான்செப்ட்ஸ் தான் லைக் நிறைய ஃபைண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு நிறைய சீக்ரெட் பேஸஸ் இருக்குது இந்த கேமில். அந்த சீக்ரெட் பேஸஸாக நம்ம ஃபவுண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், அதை கண்டுபிடித்து அதுக்குள்ளே என்ன இருக்குது கண்டுபிடிக்க நிறைய வச்சுருக்காங்க. பட் அது கொஞ்சம் லிட்ரலி ஹார்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ப்ரஷ், இங்கேயும் ஒரு ப்ரஷ் எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, என்னடா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காடா அவன். ரிவைட் காட்டிக்கிட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும். ஓகே, இங்கே தான்டா இருக்கா. டேய், அங்கே பாடுற ஒருத்தருக்கு ரிவைன் காட்டுறான் அங்கே சைடில். அடடா, காப்பாற்றிக்கிட்டேனே. எப்பா போயிட்டானா அவன். போயிட்டான்டா எப்பா. ஒன்றை பிடிச்சவங்க. இங்கே பிங்க்கு. ஓகே, பிங்க்கு தான் தெரியும், இருந்தாலும் பார்த்து வச்சிக்கலாம். இது க்ரீனு, இங்கே தான் க்ரீன் இருக்கும். ஓகே, இது ரொம்ப பெரிய சுத்தமாக இல்லைங்க, ஒரு மேஸ் மாதிரி தான் இந்த இடமே. ஓ மை காட், ஓப்பா யூ வா, ஒரு செகண்ட் ஹார்ட் பீட்.
வந்துருச்சுங்க. ஓ மை காட், ஃப்ளூக்கில் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படியோ. என்ன கலரு? எல்லோ. எல்லோ எங்கடா போகணும்? எல்லோ ரெட்டு கிட்ட போகணும்டா. எல்லோவுக்கு ரெட்டு கிட்ட போகணும். ரெட்டு கிட்ட வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரூட்டு தெரியுங்க. ரெட்டு கிட்ட போயிட்டா எனக்கு ரூட்டு தெரியும். இப்போ ரெட்டுக்கு இந்த வழியானா போகணும். இவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். நீங்கள் போச்சு. பாவண்டா இந்த அக்கா உள்ள வர. அவளோட பெயிண்ட் டப்பா அங்கே இருக்கு. பரவாயில்லையா? அது என்னது தெரியல. ஓகே, இங்கே ஒரு ப்ரஷ் இருக்கு. சூப்பர். அண்ட் தென் இந்த வழியாக தாங்க வரணும் நம்ம. வந்துடுச்சு. எஸ் எஸ், ஃபைனலி வந்தாச்சு. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஓகே ஓகே காய்ஸ், இப்போ இதுக்குள்ளே இன்னொன்று பார்க்கும். இது கொஞ்சம் ஈஸி தான். ஸோ தட் நான் 3rd பர்சன்லேயே வச்சுக்கிறேன். ஓ மை காட், நான் திடி. ஓகே காய்ஸ், ஓகே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கேன். ஓ மை காட், எனக்கு தெரிஞ்சு இது என் தலை. ஏன் எப்படி தலை இடிக்கல எனக்கு அதான் புரியல. ஏய், நல்ல வேலை தாவைதான். ஏய், கீழே கீழே உளுந்துராதுரா. டேய், பாதி தூரம் வந்தாச்சுரா. இவன் வேற ஒரு கையில் இதை வேறு தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். சரி ஓகே, இப்போ இந்த வழியாக போகணும். ஓகே, ஓ வந்துட்டேன். எங்கே என்ன கலர் இருக்கும்? ஏதோ கலருக்கு கூடிய ஒரு ப்ரஷ் இருக்கு. சூப்பர். அதை பார்த்துட்டு பாட்டே எங்கேயோ போயிட்டுருக்கேன். அதே பார்த்துக்கிட்டு. ஐயோ, வழி வர மாட்டேங்குச்சு. நான் அந்த சைட் பார்க்கணும். வேறு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ ஐயோ, என்னடா இந்த ஜம்ப் ஆப்ஷன் பெருசாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஜம்ப் ஆப்ஷன் இவ்வளோ குட்டியாக இருக்கிறதுனால நான் வேற எங்கேயோ ப்ரெஸ் பண்ணிடுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஜம்ப் ஆப்ஷனை வச்சுக்கிட்டு. சில டைம் ப்ரெஸ் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பக்கோ இது எனக்கு தெரில, எனக்கு மட்டும் வருது. ஓகே ஓகே வந்தாச்சு. இந்த இடத்த வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நான்டா. இதோ இந்த இடத்துல இந்த ஸ்டார் கேஸ் மாதிரி இருக்குது. நான் அதை பார்க்கவே இல்லை. ஓய் டே 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 டே. ஓ சூப்பரா. இவ்வளோ நேரம் நல்லா போயிட்டு இருந்தான்டா. வேகமாக டக்கு டக்குன்னு எல்லா பெயிண்ட்டையும் எடுத்துட்டு. ஓய், இதை வேறு தெரியாமல் ப்ரெஸ் பண்ணிட்டேன். சூப்பர்ரா. இன்னைக்கு சுத்தமாக கையே வர மாட்டேது எனக்கு. டெய்லியும் தான் ஆடுறேன், அப்போ கூட கை வர மாட்டேங்குது. ஓகே 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 ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவாக போகலான்னு நினைக்கிறேங்க. ஒரு அவசரமும் இல்லை. ஏன்னா எனக்கு இந்த கேம் ஆல்ரெடி ஆடி இருக்கிறதுனால எனக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் தெரிகிற காரணத்தால் என்னால் ஈஸியாக ஆட முடியும். அதனால இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். இல்லைனா வழி தெரியாமல் எந்த இடத்துக்கு போகணும், எந்த வழிக்கு போகணும் ஒன்றும் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பேன். ஓகே ஓகே வந்தாச்சு. இன்னும் 2 தான், இன்னும் 1. வந்தாச்சு. ஃபைனலி பச்சா கலர் இருக்கு, பச்சா கலர். ஓகே, இப்போ வந்தாச்சு. நத்திங் கேன் ஸ்டாப் யூ. என்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏய், இவன் வேற வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காட்டாடி. எப்பா. ஓகே, அப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். எஸ்கேப். ஐயோ, ஓ மை காட், திஸ் இஸ் கால்ட் ஸ்பீட் ரன். ஓ மை காட், திஸ் இஸ் கால்ட் ஸ்பீட் ரன். ஓகே கேஸ். டீல் எங்கே பார்த்தோம்? ஃபஸ்ட்டா செகண்டா? எல்லோரும் பார்த்தோம். இல்லை, ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து பார்த்தோம். ஐயோ, எங்கெங்க பார்த்தோம்? அதையே நான் மறந்துட்டேங்க. சூப்பர்ராலே. எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்க்ரூ டிரைவர் தான் எனக்கு நினைக்கிறேன். சரி, அப்போது ரெட்டு கிட்ட போடும். ஃபஸ்ட்டு ரெட்டை ஓப்பன் பண்ணோம்ல, அதுக்கிட்ட போடும். இது ரெட்டு கிட்ட இப்போ போனோம்னா
போச்சுடா, சூப்பர். அவசரப்பட்டுட்டேனே. ஷவா ரீஸ்பாட் குத்த என்னாகும்? ப்ரோ திஸ் இஸ் கால் லக்கு. ஏங்க அப்படியே இருக்கேங்க. ஆஹா சமாளாடி. ஏங்க நான் ரோபக்ஸ் தான் எதுவுமே கொடுக்கலங்க, ரீஸ்பாண்டாக கொடுத்தேன். ஓ மை காட், என்ன பக்கா இல்லை, இது இப்படி தானா? சரி ஐயோ, அப்போ அவன் நம்மளை கேட்ச் பண்ணால் அது எதுவுமே ஆகாது. அப்போ ஆக்சுவலாக நான் அந்த சைட் போனோம், இவன் எங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணிடுவேன் கைஸ், புரியாமல் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடிய லைக்கும் பண்ணிடுங்க, அப்போ இது நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, இதாண்டா நம்ம ஃபஸ்ட்டு வந்த இடம். நம்ம இங்கே போனோம்டா, இந்த சைடுக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவர் இடத்துக்குனா நான் போனோம். நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன். ரெட்டு கிட்டன்னு சொன்னோம்ல, நான் ரெட்டுக்கு போனேன். அக்கா எதுக்கு குச்சிக்கிட்டு இருக்காங்க? அக்கா என்னாச்சுக்கா? என்ன பிரச்சனை சொல்லுங்கள். அக்கா வெளியவே போயிடுச்சு. அட போடா, இது எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரில. ஓகே, நம்ம டீல் அங்கே தான் இருக்குது. அங்கே பாருங்க தெரியுது, ஸ்கை ப்ளூ மாதிரி. இது டீல் ஆக்சுவலாக ஸ்கை ப்ளூ இல்லை. ப்ளூ நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஆனால் எதில் கொடுப்பாங்க அதான் எனக்கு தெரில. சரி ஓகே, இதை ஓப்பன் பண்ணி. ஓ மை காட், ஃபஸ்ட் தேர்ட் பர்சன். ஓகே, ப்ரஷ்ஷு. ஆஹா 9 ப்ரஷ்ஷே, சூப்பர். இப்போ நான் பிளெயினாக இருக்கேன்னா இல்லை, பிளெயினாக நான் இல்லை ஆக்சுவலாக. இப்போ நான் வந்து ரெட்டுக்கிட்ட என்ன பண்ணுவோம்? ரெட் ஐயோ வர ஐயோப்பா, இதுக்குள்ளே வரமாட்டான், அவனுக்கு ஹைட்டு பத்தாது. ஸ்டிக்மேன், ஓ மை காட், எஸ்கேப். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஏதோ தேவை. சுற்றி எழுத இது நான் இங்கே நிற்கிறேன், வரானா? இல்லைடா வரல. இது ஷார்ட்கட், இது ஷார்ட்கட். இப்படி போயிட்டு இப்படி வந்துடணும், அவ்வளோதான். இப்போ ஒரே ரூட்டு அப்படியே ஜிக்ஜாக்காக போனால் வந்துடும், அவ்வளோதான். இங்கே தான் சொல்லலை. இந்த ஜிக்ஜாக்காக ஒரு எனக்கு நல்லா தெரியும். இது ப்ளூவா? ஆமாம், ப்ளூக்கு வந்து நான் சேஃப் ஜோனுக்கு போயிடுறேன். சேஃப் ஜோன்லேருந்து கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். ஹவ் யூ நோ? என்ன யார் கேட்குது? இந்த அக்கா என்னதான் கேட்காது, ஏன்னா நான் ஆல்ரெடி ஆடி இருக்கேன், அதனால எனக்கு தெரியும். நீ ஆல்ரெடி ஆடி இருந்தானா உனக்கு தெரியும், நீ ஆண்டையானே எனக்கு தெரியாது. ஓ மை காட் ப்ரோ, அவன் வேறு யாரையும் பார்த்து டைவர்ட் ஆகிட்டான். இதான் நல்ல சான்ஸ், அப்படியே சேஃப் ஜோனுக்கு ஓடிடுறான். வந்துட்டேன். ஓகே, இப்போ இந்த வழியாக போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கும். பர்பிள் பக்கத்தில் தான் இருக்கும், ப்ளூ எனக்கு நல்லா தெரியும். இங்கே தான் இருக்கும், இங்கே பர்பிளா? அங்கே போகணும். ஆஹா, அங்கே ஒரு அக்கா நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்க. அந்த அக்கா கிட்டனா போகணும். அக்கா நகராதக்கா, புடி அவளை புடி. ஐயா வேஸ்டிடி பா, யாரா இருந்திருந்தானே நான் டக்குன்னு பிடிச்சிடுவேன். வேஸ்ட்டுங்க இது, வேஸ்ட்டு. இந்த வழியாக தான் போகணும். இங்கே இருக்குங்க. இங்கே என்ன கலர் இருக்குன்னு தெரில. என்னடா இது, எங்கே இருக்கு? என்னது டேய் அப்படின்னா கேட்க மாட்டேன், ஏன்னா இது என்ன இடம்னு எனக்கு தெரியும். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஆடி இருந்ததுனால காணத்தில் எனக்கு இதுதான் தெரியும். ஓகே, இது நான் தான் சொன்னேன்லங்க, இந்த கேமில் கண்டுபிடிக்க நிறைய இருக்குது. இங்கே பாருங்க, உள்ளே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இது ஏதோ ஸ்டோரி கேம் தாங்க, அது கன்ஃபார்ம்.
ஏன்னா நம்ம இங்கேருந்து வெளியே போனோம், அது ஒரு கான்செப்ட். அண்ட் இங்கே என்னென்னா நடந்துருக்குது, ஏன் இவன் இப்படி இருக்கான், அதை கண்டுபிடிக்கணும் தான் இருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கிளாஸ் ரூம் ஒரு இடத்துல இருக்குது, மேலே ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்குது, அங்கே ஒரு ரூம் இருக்குது, ஒரு இடத்துல ஒரு ரூம் இருக்குது, நிறைய சீக்ரெட் பேசஸ் இருக்குது. அதனால் இந்த கேம் ஒரு ஸ்டோரி டைப் தான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக அப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஈவன் என் கசினே அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஓகே, பர்பிளுக்கு நான் ஒரு இடத்துக்கு போகணும். இது என்ன இடம்? லிட்ரலி எனக்கு தெரியாது. ஓ இதுவா? ஓகே, எஸ் இதாங்க கைஸ். எஸ், நான் சொன்னல கிளாஸ் ரூம் இங்கே இருக்குது. ஏதோ கிளாஸ் ரூம். இதனால் நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போ நம்ம வந்து கேமை முடிக்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை இன்னொரு நாள் பார்ட் 2 போட்டுறேன், அன்னைக்கு பார்க்கலாம். கிட்டத்தட்ட கேமை முடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ தட் நம்ம ஸ்பீடாக முடிச்சிடலாம். இது ஆக்சுவலாக ஒரு 1 hour கேம் பிளே. ஆனால் புதுசாக பண்ணுறாங்களே அவங்களுக்கு தான் 1 hour ஆகும். நான் இந்த கேம் ஆல்ரெடி ஆடினதுனால எனக்கு இப்போது ரூட்டு தான் தெரியும், எங்கெங்கே எந்தெந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகணும்னு. ஸோ தட் த ரீசன் நான் இவ்வளோ ஸ்பீடாக செய்கிறேன். ஆக்சுவலாக நான் எனக்கு இது மட்டும் தெரிலனா இந்நேரம் ஆரஞ்சு எங்கேன்னு தேடிக்கிட்டு இருப்பேன், கன்ஃபார்ம் சொல்கிறேன். ஏன்னா ரெட்டு வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அக்கா அந்த இது தெரியும், நான் போயிட்டு கிளாஸ் ரூம் எல்லாருக்கும் காட்டிடுறேன். அங்கே போய் இதுக்கு பேர் தான் அவசரம். நான் பட்ட மாதிரி அந்த அக்காவும் பட்டுருச்சு. சூப்பர். இதை வச்சு இதை ஒடிக்க முடியுமா? நான் டேரெக்டாக பிங்க் எடுத்துகிட்டு கிளம்புறேன். முடியாதா? சரி, ஓகே. அப்போ எல்லோக்கு தான் போயே ஆகணுன்றாங்க. ஓகே காய்ஸ், ஸ்பீட் ரன். போயிடு வந்தாச்சு. ஓகே, இந்த பிளாங்க் வந்து எதுக்கு? இது எனக்கு தெரிஞ்சு எதுக்குன்னு தெரிலங்க. எதுக்குடா இது? ஓகே, ஃபஸ்ட் பர்சன். ஓ மை காட், இது நடந்தே போயிடலாமே. ஃபஸ்ட்டு ஒன்று தேவையில்லாமல் குதிக்கிறேன். எல்லாம் பெயிண்ட்டு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டிக்மா எனக்கு பெயிண்ட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பெயிண்ட்டாக இருக்குது. ஓகே, பர்பிள் கடித்து விட்டது. யூ ஆர் ஆன் ஃபயர். எஸ், ஐ எம் ஆன் ஃபயர். ஓகே, தேர்ட் பர்சன். ஓகே, இப்போ வந்து நான் இந்த வழியாக போயிடுறேன். ஓடுறா கைப்புள்ள. சேஃப் ஜோனுக்கு போயிட்டு நான் அங்கே போயிட்டு போகிறதுக்கு நான் இப்படியே போயிடுவேனே. வந்தாச்சு. போடு. பக்கெட்டு செம்டி நவ். ஓகேடா, தெரியும்டா. இந்த ஏரியாவில் ஏதோ இருக்குது, கன்ஃபார்ம் அதை எடுக்கணும் நம்ம. எஸ், எடுத்தாச்சு. ஜஸ்ட் அ ஃபியூ மோர். எஸ், ஜஸ்ட் அ ஃபியூ மோர். அது என்னது? ஹேமர் தான் நினைக்கிறேன் இது. அப்போ இது போடு. ஏய் போடுறா அப்பா. ஏய் ஜஸ்ட்டுங்க. ஆமாங்க, ஹேமருங்க. எஸ் முடிக்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துக்கு நான் இன்னும் போகவே இல்லை கைஸ். அந்த இடத்துக்கு நம்ம போனோம். அந்த இடத்துக்கு போனாதான் நான் ஏன் இவ்வளோ அவசரப்படுறேன்னா, கேமை கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் ரொம்ப சீக்கிரமாக. அதுவும் ஸோ தட் த ரீசன் நான் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன். ஓகே காய்ஸ், கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒன்று எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கு போகணுங்க, ரெட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு ரெட்டு பெயிண்ட் கண்டுபிடிச்சோல அந்த இடத்துக்கு இப்போ நம்ம திரும்பி போகணும். ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு ஹேமர் வச்சு ஒடிக்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்கோங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அதை ஒடிக்கணும். இங்கே இருக்குது பிங்க்கு. ஓகே, நோட் பண்ணியாச்சு. இப்போது இந்த சைடுங்க. இப்போ இந்த சைடு போயிட்டு இந்த சைடு வந்துட்டு இந்த சைடு வந்தாச்சு. இப்போ இங்கே எஸ் எடுத்தாச்சு. ஓகேங்க, வந்தாச்சு. இப்போ பிங்க் வால்ஸ்க்கு போடும். அது வந்து இங்கே தான் நம்ம பார்த்தோம். எஸ், இங்கே இல்லை, இங்கே தான் பார்த்தோம். இங்கே தானே இருக்குது. எஸ், இங்கே இருக்குது. இங்கே இருந்து அடிக்க முடியுமா? எஸ், வந்தாச்சு. எஸ், கீ. ஓகே, இந்த கீயை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே போகணும்?
ஃபஸ்ட்டு ரெட்டுக்கு போ. எல்லோக்கு போனோங்க. வந்தாச்சு. இப்போது ரெட்டுக்கு வந்தாச்சு. எல்லோ இங்கே தான் இருக்கும். இங்கே தான் எல்லோ ஓப்பன் பண்ணும். இப்போது இந்த இடத்து இங்கே வந்தாச்சு. ஓகே கைஸ், நம்ம முடிக்க போகிறோம் கேமை. கிட்டத்தட்ட ஓகே வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்தாச்சு. எவ்வா என்னங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி ஆடினேங்க இந்த கேமை. இல்லைனா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல வேலை ஆல்ரெடி ப்ராக்டிஸ்னால் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகே கமான் கைஸ், we can do it still. ஓகே கைஸ், ஒரே ஆரம்பிச்சோங்க. ஓகே வந்துட்டேன். we can do it still guys. எனக்கு லைட்டாக லேக் ஆச்சு. ஸோ தட்னா ஒரே ஒரு செகண்ட் ரெக்கார்டிங் மட்டும் ஆஃப் பண்ணல, ஆடல ஆக்சுவலாக. ஓகே நோ இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இங்கே வந்து ஸ்லிப் ஆகிடாத ப்ளீஸ். ஓ எறா வந்துட்டேன். அவ்வளோதாங்க, முடிய போகுது. கேம் முடிக்க போகிறோம் ஃபைனலி. எஸ், இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போனோங்க. அங்கே தான் இது இருக்கும். ஆனால் இதுக்கு எங்கே போகணும் இப்போ? அது எனக்கு தெரியாதுங்க. ஏங்க அது தெரியாதுங்க. இங்கேயா இருங்க. ஆனால் இந்த சைட் கார்னரில் தாங்க எங்கேயோ இருக்குங்க. கார்னரில் எங்கன்னு தெரியலையே. இது ஸ்டார் கேஸு. ஐயோ இவன் வர வரானே. எஸ்கேப். ஆஹா, நம்மளே மாதிரி இந்த அக்காவும் முடிக்க போகுது போல இருக்குது. ஆமாங்க, இந்த அக்கா பெயிண்ட் வச்சுருக்குது பாருங்க. சாவி வச்சிருக்குது இந்த அக்கா. இங்கே வா அக்கா. இந்த அக்கா சூப்பர்ரா. ஐயோ, இந்த இடத்த திறக்கலாங்க. இந்த இடத்த திறந்து அந்த சாவியத்தை நம்ம அங்கே போகலாம். அதான் சொல்கிறேனே, இது ஏதோ ஸ்டோரி கேம் மாதிரி போகுது. அதான் ஏன் எப்படின்னு தெரில. இது நிறைய மிஸ்டீரியஸாக இருக்குது. கேமே ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குங்க சொல்லலாம். ஆஹா, இதான் நினைக்கிறேன். இது இல்லை இது பர்பிள். ஐயோ, கடைசியில் இருந்து இப்படி ஆகுதே. ஓ ஏ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஹெல்ப் மீ. எனிவன் ஏண்டா, யாராவது ஹெல்ப் பண்ணுறீங்களாடா? சோபா ஃபஸ்ட்டுலேருந்தா? இல்லை எங்க இருக்குங்க. ஆஹா, இது எங்கெங்க போச்சு? ஸோ லாஸ்ட்டில் வந்து இப்படி ஆகுது போது. நம்ம பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் எடுத்துட்டோங்க, அதனால கவலை இல்லைங்க. எங்கடா போறோடே? ஸோ எனக்கு இந்த நேரம் பார்த்துட்டாட்டா எங்கன்னு தெரில. இங்கே தான். வந்தாச்சு. ஃபைனலி அப்பா, ஒரு சேர் மாதிரி இருக்குங்க. அது மேலே லைட் எரியும். எங்கே அது? அங்கே இருக்குது. அதாங்க, அதான் லைட் எரியுது. ஓகே, வந்துட்டேன். இது என்னது? ஒயிட்டா? ஓகே, இது ஒயிட்டு. இப்போ நம்ம அந்த இதுக்கு எண்டுக்கு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துக்கு போனோங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பீடாக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த கேமை. ஏன்னா இந்த கேம் ரொம்ப ஃப்ரீ கேமுங்க. இதே நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பெருசு, போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் உண்மையாக சொல்கிறோம். எப்படியோ எடுத்தாச்சு. நான் கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிருமோன்னு நினச்சேன். எப்படியோ ஃப்ளூக்கில் வந்துடுச்சு. ஓகே. ஓ மை காட். நல்ல வேலைங்க, இந்த சீக்ரெட் ரூம் ஞாபகம் இருந்துச்சு எனக்கு.
ஓ ப்ளீஸ் 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 தொடுத்தாத ப்ளீஸ். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துருக்கேன். உனக்கு என்னை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கா இல்லை கேட்குறேன். என்னை பார்த்தா ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருக்கா? இது காமெடி பட்டுருக்குடா. நீ வீடுக்கே செய்கிற போது இருக்குடா. இந்த நீயெல்லாம் சொல்கிறேன்டா. இரு அப்படியே போய்ட்டு நான் ஒரே ஓட்டம். நான் ஸ்பீட் ரன் வந்துட்டேன் ஜம்ப்பு. ஃபைனலி வந்துட்டேன். வந்தாச்சு இந்த வெயிட்டுக்கு தான். விக்கமா மாஸ்டரா? ஓ என்ன ரோபக்ஸா? சரி கேமை முடிகிற ரோபக்ஸ் தரியா தரையான்னு சொல்லு. அதை வச்சு நான் ஆகிறேன். நீ கொடுத்த காசை வச்சு நானே ஆகிறேன். மாடி ஓகே. என்ன 3 ரோடு இருக்கா? சரி முதல் ஒன்றில் போகிறேன். இது என்னடா இடம் இது? டேய் என்னடா இடம் இது? டேய் எல்லாம் ஒரு மாதிரி பயமாக இருக்குடாடி. என்னங்க இடம் இது? ப்ரோ நான் முடிச்சிட்டேன்டா. டேய் நான் முடிச்சிட்டேன்டா. ஓகே என்ன வந்த வழியை காணும். டேய் ஆஃப் பண்ணுறீங்க. சூப்பர்ரா. ஸோ கைஸ் எனக்கு புரியல. ரியலாக எனக்கு புரியல. நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நான் முதல் டோரில் தான் வந்தேன். ஓ அப்போ இது ஷஃபில் ஆகுமா? சூப்பர்ரா டேய். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. நான் வின் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், நான் வின் பண்ணிட்டேன். இவ்வளோ 13 எடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டேன். டோருக்குள்ளேயும் வந்துட்டேன். என்னால் இப்போ ரீஸ்டார்ட்னால் பண்ண முடியாது. அவ்வளோதான், நான் காண்டேடுவேன். இவ்வளோ தூரம் வந்துட்டேன். 0-0ன்னு போட்டிருக்குது. என்ன 0வோ தெரில. ஏதாவது நாளைக்குன்னு போடுமாடா? இல்லைங்க எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணோன்னு தோத்துட்டேனா அப்போ? ஏங்க எனக்கு ரியலாக புரியலங்க. ரியலாக எனக்கு புரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி ஆடும்போது நான் முதல் டோர் தான் வந்தேன். ஜெயிச்சிட்டேன்னு காட்டுச்சு. அதனால நான் இது ஷஃபில் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஓகே கைஸ், நான் ஆக்சுவலாக வின் பண்ணிட்டேன். 13 எடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டேன். எல்லாம் பெயிண்ட்டையும் எடுத்துட்டேன். எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு ஒன்றும் புரியல. ஸோ தான் நான் வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேங்க. இது என்னன்னு எனக்கு புரியல. நான் பார்க்குறேன் என்ன ஆச்சுன்னு. ஓகே கைஸ், இதோ நான் இந்த வீடியோ கேம்லேயே முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரம் லக்கி கேம் 25. பாய். அண்ட் தென் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. பாய். அண்ட் தென் கைஸ், யாரும் லூசருன்னு கமெண்ட் பண்ணிடாதீங்க. எனக்கு இவ்வளோ தூரம் வந்தாச்சு நம்ம. பட் ஃபைனல்ஸில் இப்படி வச்சு செய்வாங்கன்னு எனக்கு ரியலாக தெரியாது. ஓகே கைஸ், இதோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.